எங்க பாண்டியம் எங்க? ஹலோ மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். எஸ், இட்ஸ் டே 2. நானும் என் பையன்லாம் ரெடி ஆகிட்டோம். அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். என்ன மாமா பண்ணுறீங்க? ராக்கெட் செய்கிறேன். ராக்கெட் செஞ்சு விளாட்ற வயசா இது? எந்த வயசாக இருந்தாண்ணா? இல்லை கேட்குறேன். உங்கள் பையன் விட்டா ராக்கெட் வந்து ஜொயின்னு விடுவார். தம்பி, ஏய் கேடா, சூப்பர் ராக்கெட் செஞ்சுக்கண்டாப்பா. இதாண்டா செம்ம ஸ்பீடாக போகும்டா. நிறையா கேட்டவா விட்டு காமிங்க. வெளில விட போறீங்களா, ரூம்குள்ள விட போறீங்களா? வெளியே விடுவோம். அப்போதான் எவ்வளோ தூரம் போகும் தெரியும். குரங்கும் இருக்கு வெளில. வா எல்லாம் வராது, அதெல்லாம் வராது. சரியான காத்தா இருக்கு. ரெடியா? ரெடி. எப்படி விட்டா எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறேன்? அப்படியே ரிவர்ஸ் கோர். ஏன்னா காற்று இப்படி தான் அடிக்குது. கண்டிப்பாக ரிவர்ஸ் வரும். சில ராக்கெட் ஒழுங்காக போகாது. பட் நம்ம ராக்கெட் அப்படி இல்லை. வந்து சும்மாக்கா ஜூ காற்றை பிளந்துக்கிட்ட போகிற மாதிரி பிளந்துக்கிட்டு போவாரா? விடுங்க விடுங்க பார்ப்போம். அதுக்கு இவ்வளோ காற்று எதிர்த்துல அடிக்குது. கொஞ்சம் தள்ளிக்கும் வண்டி, அப்புறம் கவர்ந்துடும். சரி தம்பி, ஒரு நிமிஷம் காற்று நில்றா. ஆமாம், நம்ம பக்கத்து ரூம்காரரு நிற்க சொன்ன நிற்பாரு. ஆமா, அவன் பண்ண வேண்டிய வேலை. அப்படிதான் தம்பி, பிடிச்சி கிழிச்சு போடு தம்பி. ரெடியா? ரெடி. விடுங்க, விட்டு பாருங்க எப்படி போதும் பார்ப்போம். ஓ மை காட், இதுதான் அவ்வளோ அடிக்குது. இப்படி விடுவோமா? விட்டுருங்க. ரெடி, 3, 2, 1 கோ. எங்க போயிடுச்சு? அங்க. ஆமா, கீழே போயிடுச்சு. சரி, நம்ம கீழே போகும்போது எடுத்து போங்க. தூக்கி விட்டுருக்கணும், தவறு பண்ணிட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த முறை நம்ம வந்து சரி பண்ணுவோம். ஆமா பரவாயில்ல, போகும்போது ராக்கெட் எடுத்துட்டு போகலாம். சும்மா சாப்பிட போமா? சாப்பிட போறோம். சாப்பிட போயிட்டு இன்னைக்கு வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நாங்க பண்ண போறோம். ஆமா, அதேதான். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். கீழே வந்து நான் டிஸ்க்ளைமர் போடுறேன். இங்க நட்சத்திரன் ஹவுஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? எங்க அவுட்ஃபிட் எங்கள் ஃபேமிலியாகவே ஒரே காம்பினேஷன் இருக்கும். நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா? ஜாலியாக இருக்கா? போலாமா? ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன். எஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து இவருக்கு ஸ்டாலர்லாம் வச்சு சுற்றி காமிக்க போகிறோம். வாங்க போகலாம். அப்படிதான் பிடிச்சி இல்லடா. பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்க போவோம்? என்ன ஐட்டங்களோ. தம்பி பொங்கல் சாப்பிட்றாரு. சாப்பிடுங்க தம்பி. வெரி குட். தரமான பிரேக்ஃபாஸ்ட்டு. சரியா? நான் ஆக்சுவலி வந்து பீஸாலாம் சூப்பராக இருக்குமாம்மா மார்னிங்கு. அல்டிமேட்டாக இருக்குது. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கா ராயலான ஒரு பிரேக். ரொம்ப ராயல். லைவ் கவுண்டர்ஸ் அங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு திரும்ப போய் எடுக்க போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். காலையிலே கறி குழம்புங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு. கறி குழம்பெல்லாம் இருக்குது. அதாவது அங்கே பழைய கஞ்சி சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? வெங்காயம், பச்சை மிளகாய் ஃபைனலாக பவுலில் போட்டு அடிச்சோம். என்ன வாங்க பண்ணுறீங்க? எனக்கு ஃபேவரட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ நம்ம ராயலாக இருக்காம பழைய கஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பழைய கஞ்சி சாப்பிட்றதா ராயல். அடா பாவி, பாருங்க. இல்லை நீங்கள் பழைய கஞ்சி ஃப்ரூட்ஸில் போயிட்டீங்களா? நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான். பட் இங்கே வந்து பாருங்கள், அதாவது இது ஐட்டம் பேர் என்னப்பா? டெசர்ட்டா? பேபி பேர் என்னப்பா? எது பேர் மாமா? டெசர்ட்டா? டெசர்ட்ஸ் அண்ட் வந்து இது தொட்டு சாப்பிட்றது பேர் மறந்து போயிட்டு இவ்வளோ இருக்குது. தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே பண்ண சாக்லேட் இது லாலிபாப். அவன் சாப்பிட்டு நம்ம வந்து பேசுவோம். அதான் தேனாமிரதமாக இருக்கான். நேற்று நைட்டு மிஞ்சின மட்டை அரிசி அதானே? அதான் பழைய சோறு. நீரில் போட்ட வெங்காயத்தை சாப்பிட்டேன்னா புளிச்சா. குடலுக்கு நல்லது. ஆமாம். எப்பெல்லாம் ரூம்ல இருந்து வெளியே வரமோ கண்ணை பொத்திட்டே தான் வரணும். பார்க்காத அடே பாவி. ஆமாம், இந்த ஆரம்லாம் பாருங்கம்மா, சூப்பராக இருக்கு. உனக்கு மூணார் கூட்டம் தான், நீ ஆரம் பார்க்குற. நான் தமிழில் வந்து 3, 6 காட்டுறதுக்காக வந்தேன். நீ இங்கிலீஷில் 6, M காட்டுறேன். எனக்கு அது தவறு. நல்லா இல்லை நகைச்சு. நல்லா இல்லை. ஆமாம், இது சூப்பராக இருக்குது. இது கேரளா செட்டு செம்மையாக இருக்குது. இதுவும் செம்மையாக இருக்குது. ஹோட்டல்லேருந்து அப்படி வெளியே பறக்காட்டிலேருந்து ரூம்லேருந்து வெளியே வந்தமே வந்ததுன்னா அவரோட ஜுவல்லரி. மாமா கோசு மாலை. மாமா கோசு மாலை சூப்பராக இருக்குது. காசு மாலை நல்லா இருக்குது. ஆனால் அது வாங்க காசு வேணுமே.
இன்னுமா பேசுற? ஆமாம் இங்கே பாருங்களேன், இது வந்து நம்ம இந்த இது கேரளா காசா இல்லை என்னன்னு தெரியல, இது சூப்பராக இருக்குது. அதில் ஒரு மென் இருக்காப்புல, குட் லக்குன்னு போட்டிருக்காப்புல. ஆமாம் வாங்க போகலாம். இல்லை உள்ள ஒரு ஐட்டம் இருக்குது மாமா. இது ஆக்சுவலி வந்து ஃபுல் கோல்டு கிடையாது மாமா. அப்புறம் இது வந்து மாமா என்னன்னா 24 கேரட் கோல்டு பிளேட்டட், ஸோ அஃபோர்டபுளாக இருக்கும். ஓ அப்படியா? அதனால தான் வாங்கன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. வந்து 24 கேரட் பட் கோல்டு பிளேட்டட், ஸோ எல்லாமே அஃபோர்டபுளாக சூப்பராக இருக்கும். இது கலர்லாம் மங்காதா? கலர் ஃபேட் ஆகாது. என்ன வந்து 2 years வாரண்டி கொடுக்குறாங்க மாமா. ஒரு ஜுவல் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணாமே. ஐ திங்க் வந்து பிரக்கட் ரெசார்ட்ஸில் மட்டும் தான் ஜுவல்லரி கிடையாது, ஆல் ஓவர் கேரளா ஃபுல்லாக இருக்குது. கேரளா அண்ட் இந்தியா வேர்ல்டு வைடில் இருக்குது பிரக்கட் ஜுவல்ஸ். ஓ சூப்பர். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. மாடல் டிசைன்ஸ் சூப்பராக இருக்குல்ல? இங்கே பார்த்தீங்களா, இப்போ யாருக்கா நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி யானைலாம் க்யூட்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி சரஸ்வதி வந்து கொடுக்கலாம். வெளியில் பார்த்தீங்களா நிறைய பெருமாள் செட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாரு, நான் வந்தானே பார்த்துட்டேன். அது வந்து எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு? டோட்டலி வந்து 15,000 நம்மளுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்குல்ல? பரவாயில்லையே, நல்லா இருக்குல்ல? நான் அதனால தான் பில் போட்டு வாங்கிட்டேன். வாங்கினோம்னா எப்படியும் நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போய் 10 லட்ச ரூபா வந்துடும். என்ன 10லையா? இல்லை போகுது உங்களுக்கு வாங்கலாம்னு நினச்சேன். போகுது. போகலனாலும் இந்த மனசு போகும். எப்படி சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஆக்சுவலி செம்மையாக இருக்கு. அது எப்பவுமே ஒரு சிங்கம் 2 சிங்கம் தான் நல்லா இருக்காது, 3 சிங்கமாக இருக்கும்போது வந்து நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கு. அதான் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும், எங்கே மாமா 3 சிங்கம் 2 சிங்கம் தானே மாமா இருக்குன்னு சொல்லணும். ஆமாம், எங்கே 2 சிங்கம் தான் இருக்குது, 3 சிங்கம் எங்கே? ஓ ஸோ சார் 3ஆம் சிங்கம் தான் நான். வந்து பட் இதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு மொக்க ஜோக் ஆகி போச்சு. பரவாயில்ல. பட் ஆனால் இங்கே வாங்க, இது நல்லா இருக்குடா. அவனே இங்கே வர இந்த இது எல்லாமே வந்து பெண்டன்ட் எல்லாமே வந்து கேரளா ஸ்டைல் பெண்டன்ட். இப்போ இந்த யானை தந்த பல் இருக்குல்ல, ஸோ அதை வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டாலரில் போடும்போது லுக்காக இருக்கும். இங்கே எவ்வளோ ரூபா தெரியுமா? 8,000 rupees. பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் கல்யாணத்துலலாம் கை நிறைய கல்யாண பொண்ணு வளையல் போடுவாங்க. ஆமாம். ஸோ அப்போ இது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாமே. ஓ, அதாவது அந்த கோல்டு பிளேட்டடாக இருக்கனால நம்ம வந்து ஈஸியாக அஃபோர்டபுளாக இருக்கும். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். நம்ம வந்து பெருசாக வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதாகிறதுக்கு பதிலாக நம்ம சின்ன அமௌண்ட்டில் வந்து இதை வாங்கிட்டு அவருங்க பேலன்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம், வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்பா தேங்க்யூ. ஸோ ஆமாம், அதனால வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, வந்ததுக்கு உனக்கா ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். என்ன வாங்கலாம்? அந்த ஸ்டட் வாங்கிக்கலாம் ஏதாவது. சேச்சி பட்ஜெட் கம்மி, ரீசனபிளாக வேணும். கிட்ட ஜூம் பண்ணு. ஸோ பாப்பாக்காக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே வந்ததுக்கு மெமரபுளாக மூணார் வந்தோம் அப்படின்றதுக்காக நீ இதை வாங்கிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ ப்ரைஸு? உள்ள கல் வச்சு சுற்றி இந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ளவரா? ஆமாம். எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1542. சரி, தேங்க்யூ. 1500 ரூபாய்க்கு ஒரு அழகான ஒரு தோடு. தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ. லவ் யூ டூ. வந்ததுக்கு நம்மளுக்கு லாபம். உண்மையாக சூப்பராக இருக்கு, நல்ல விஷயம். நல்லா இருக்கு. சரி வாங்க போவோம். வந்து என்ன சொல்றது, என்னது வீர சாகசங்கள்லாம் காண அட்வென்ச்சர் டைம் நம்ம பண்ண போறோம். வாங்க போலாம். வாங்க அட்வென்ச்சரஸ் ட்ரிப். இப்படிதாங்க 2 கிலோமீட்டர்னு இறங்கி வந்துட்டு இருக்கோம். நாங்க அப்படியே ஒரு இறக்கத்துல இறங்கி வரணும். இங்க திரும்ப போறாத இடம் தேடி வஞ்சனை செய்தாயடா, பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. வாங்க வாங்க பொறுமையா வாங்க. என் பையன் ஒரு பள்ளத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா நடந்து. ஆமா, இதுல என்ன ஒரு பியூட்டினா, என்ன பெத்த தாயை நான் சுமந்து போயிட்டு இருக்கேன், நான் பெத்ததை என் பொண்டாடி சுமந்து வந்துட்டு இருக்கா. போப்பா போ, பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு, தினுசா பேசுறீங்க. அவன் தூங்கிட்டான் தம்பி, அதனால பள்ளத்தை காட்டுறான் மேட்டை. எப்படி சரியான மேடு. இப்போ நாங்கள் வந்து ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் போகிறோம். இங்கே வந்து மூணாரில் பக்கத்தில் இருந்தது. சரி, இதை போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ன்றதுக்காக வந்து அம்மாவை அந்த இடத்துல தொங்க விட போகிறேன். மக்களே, ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் போகிறாங்க, பண்ண போகிறாங்க. ஆமாம், அதாவது 90 கிலோவுக்குள்ளே இருப்பவர்கள் மட்டும் செல்லக்கூடியது அப்படின்ற காரணத்தினால நானும் பாப்பாவும் தம்பி நாங்கள் போகலை. ஆமாம், அதனால் வந்து அம்மாவும் நம்ம மாப்பிள்ளை பிரபுவும் போகிறாங்க. அது தொந்தரவு பண்ணாங்க. This is the owner brother.
ஆமாம். ஹாய் சொல்லுங்க சேட்டா. ஹாய். இவர் தான் சன்னி பிரதர், இவர் தான் இங்கே ஓனர். ஆமாம். ஸோ மூணாரில் வந்து அல்டிமேட்டான ஒரு ரோலர் கோஸ்டர். ஆக்சுவலி 5-in-1 அட்வென்ச்சர். ஆமாம், 5-in-1 அட்வென்ச்சர். ஒரு ரிவரவே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தேங்க்யூ சேட்டா. தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப லாங்கஸ்ட்டாக ஒரு ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன்னா அது இது மட்டும். ஆமாம். என்னடா ஆச்சு நட்சத்திரன்? அப்பதான் எங்க போனாங்க? நட்சத்திரன் இப்போ வந்து நான் டாய் ட்ரெயினில் போகிறோம். ஓகே. வாட்டர்ஃபால் நேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏடா எப்படிங்க? ஏண்டா கொலகார பாவிகளா? ஏன் எப்படி உண்மைக்குமே மரண பீதி மரண பயம்ன்றத அனுபவிச்சு 2 பேரும் சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சா? என்ன ஒண்ணு காலை இப்படி மடக்குனதை எடுக்கக்கூடாது நாங்க, அதனால காலை மடக்குனதை எடுக்கல. கொஞ்ச தூரத்திலே கால் விரிஞ்சிருச்சு. திரும்ப உள்ள வச்சிருவோன்னு வச்சுட்டு கை இன்னும் எனக்கு இந்த நடுக்க விட மாட்டேங்குது. ஒரு ஃபால்ஸ் கடந்து வந்தாங்க. இதான் அந்த ஃபால்ஸ். ஆமா, கலைய ஃபால்ஸ் வந்தாச்சு. வாவ். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி பாரு. ஸோ இந்த ஃபால்ஸோட ஒரு ஹெலிகாம் வீடியோ அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஹெலிகாம் வீடியோ தம்பி தான் இப்போ எங்களுக்கு எடுத்து தர போகிறாப்புல. ஆமாம் தம்பி, தரமாக எடுத்து தர நமக்கு. ஆமாம், அந்த வீடியோ ஒரு சேர்த்து அட்டாச் பண்ணுறது வீடியோவில். ஆமாம், போமா ஃபால்ஸுக்கு போவோம். சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோ செம்மையாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரைடு இருக்குது. அங்கே வந்து சேர் ஜிப்லைன், இது வந்து சிங்கிள் ஜிப்லைன். இது வந்து ஒரே ஆள் போயிட்டு ஃபால்ஸுக்கு நடுவில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. அந்த சேரில் வந்து 2 பேர் போனால் ஃபால்ஸுக்கு நடுவில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. சூப்பராக இருக்கும். சார், என்ன மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ரெடியாக இருக்கீங்க? டன் 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 டன். ஹோல்ட் பண்ணுறீங்களா? ஹோல்ட் பண்ணுறீங்களா? சேட்டா 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 பயமா இருக்கு சேட்டா. யூ மாமா சேட்டா இழுத்து விடுங்க சேட்டா. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ டாமின் சேட்டா. அடிபொலியாக்கும். சூப்பராக இருந்துச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அது நடுவில் போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்லாம் பார்க்க வியூ ஐயோ ஆசமாக இருந்துச்சு. ஆனால் அல்ல இல்லை இதில் என்னன்னா இவன் வேறு வீடியோ எடுக்க மாட்டேங்கிறான். பாதிக்கு மேலே அக்கா எடுத்துட்டு இருக்கான். அவனை கத்திட்டு இருந்தேன், டே பிரபு எர்றான்னு. என்னைய ஒரு வழி பண்றதுக்காகவே மூணாறு கூட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு அது மாமே தங்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜிப் லைனில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆமாம், பாப்பா கொஞ்சம் மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறேன். வரும்போது நான் ட்ரோனோட வருவேன். ட்ரோனோட வருவீங்களா? வாங்க. மாட்டவே இல்லை.
பயந்துட்டான் ஆமா இன்னைக்கு டே 2 வந்து ஃபுல்லா அட்வென்ச்சர்ஸ்லயே டைம் போயிடுச்சு. ஆமா கைஸ் நீங்க வந்து மூணார் நான் வந்து ஜிப்லைன்ல வந்து செம்ம ஸ்பீடா வந்தேன்னா அது கத்திட்டே வந்தேன்னா நட்சத்திரம் பயந்துட்டான், ஐயோ அழுதுட்டான். நான் திரும்ப அந்த ஹெல்மெட்லாம் அழுதுட்டு அவனை கட்டி பிடிச்ச அப்புறம் தான் வந்து சிரிச்சான். ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம், எனக்கு ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியான மூமெண்ட் இன்னைக்கு. ஃபால்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லார் லைஃப்லேயும் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஃபால்ஸு சுனையா மக்கள் ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு? பர்த்டே கிஃப்ட் நல்லா இருக்கா? நான் நிறைய லொக்கேஷன் பார்த்து வச்சிருக்கேன், நிறைய நியூஸ் கிளிப்ஸ் ரெடியாக இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அட்வென்ச்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு பேக் டு ரெசார்ட் அப்படின்ட்டு மீண்டும் நாங்கள் அதே லொக்கேஷனில் பார்த்து சாப்பிட்றதுக்காக. எஸ், திஸ் இஸ் நம்ம அவர் கொடைக்கானல் நேச்சர். சாப்பிடுவோமா? Her name is Ruth, correct? Yes. இது தம்பியை கூட அவங்கள நல்லா பார்த்துக்கலாம். நீ சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சர்விங் டைம். ஆமாம். ஃபஸ்ட்டு பிரியாணி வேணுமா ஒயிட் ரைஸ் வேணுமா? நீ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி மக்களை சாப்பிட்டு திரும்ப லைன் ஸோ அல்டிமேட் அட்வென்ச்சர்ஸ்லாம் முடிச்சாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த விளாக் போட்டு நிப்பாட்டிக்கிறோம். இல்லைனா இன்னைக்கு டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 24 hours அப்படியே வந்துடும். ஆனால் பார்ட் 2 போட்டுக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகிறோம், சவாரி போகிறோம், அப்புறம் கேவ் ரூம் போகிறோம், அப்புறம் ஏதோ பண்ண போகிறோம். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் வந்து அவர் குஷி ஆகிட்டார், அவர் வேறு லெவலில் வைப்பில் இருக்கார். ஆமாம். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய் 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 சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, ஒரு தொங்கு பாய் போய் பார்க்கலாம்.